போன் ரீச் ஆகாதனால வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு. போட்டோ ஓவரா இருக்கு, ரொம்ப இதா இருக்கு, நீங்க வந்து கிளம்பி வந்துருங்க அப்படின்ட்டு அதுவும் வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புது. நான் வந்து விஜயை பார்த்துட்டு தான் வருவேன், விஜயை பார்க்க வரமாட்டேன், நீ வீட்டுல சாப்பாடு இருக்கு சாப்பிட்டு நீ வேலைக்கு போ அப்படின்னு வாய்ஸ் கொடுத்துரு. அந்த அவங்க எந்த இடத்துல இருந்தாங்க பேசிட்டு இருந்தாருலேம்மா. அவர் பேசுறதுக்கு முன்னாடியே கூட்டம் நெருக்க ஆரம்பிச்சு. பேசவே இல்லை, அவர் இன்னும் மேல வரல, அது உள்ளுக்கே இருக்காரு. அந்த முனியப்பன் கோயில் வராது. வரும்போது அந்த இடத்துல அவர் பேச ஆரம்பிக்கல, வண்டி தான் ஊர்ந்து வருது. இவங்க அந்த எந்த இடத்துல உட்காந்து அது பேசுற இடத்துல போய் நின்றுட்டாங்க. முதல்ல இருந்து மதியானத்துல இருந்து பேசுற அந்த ரோடுல போய் நின்றுட்டாங்க. பேச எங்க பேச்சு அங்க போய் நின்றுட்டாங்க. இந்த இடத்துல தானே விஜய் பார்க்க உங்களுக்கு அந்த இடம் நான் கேட்கறேன், ஒரு டிச் மாதிரி போகுது, நீங்க பார்க்கல, அதான் சொல்றேன். ஒரு இது மாதிரி அந்த இடத்துல இருந்து இப்ப இவங்களை நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்தீங்களா? யாரு அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துதான்? 7:30 மணிக்கு போன் பண்ண மேடம். 5:15 வாஷ் மெஷின் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாட்டு வச்சு எதுவும் எடுக்கல. 7:30 மணிக்கு மறுபடியும் போட்டு பார்க்கலான்ட்டு நான் வீட்டுக்கு போகலான்ட்டு வந்துட்டேன். பைபாஸ் வந்துட்டேன் மேடம். பைபாஸ் வந்துட்டேன். சரி எதுக்கு எல்லாம் விஜய் வந்துட்டு இருக்கான்னு சொல்லுவோம். சரி எல்லாம் கும்பலான் இருந்தது, என்ன கும்பலானிக்கு விஜய் வந்துட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. சரி நம்ம நின்று போன் பண்ணி மறுபடியும் பார்ப்போம் அப்படின்ட்டு 3 தடவை போன் பண்ண ரெண்டு போச்சு எடுக்கல. இப்போ கொஞ்சம் போதே ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு 2 தடவை ட்ரை பண்ணேன். எடுத்துட்டாங்க. அவங்களே எடுத்தாங்களா? இல்ல எடுத்துட்டு வாய்ஸ் வேற மாதிரி இருந்தது. யாருங்க பேசுறது வாய்ஸ் வேற மாதிரி இருக்குன்னா இல்லம்மா இல்ல நீங்க யாரு பேசுறேன், அது செல்லு வச்சிருக்க வீட்டுக்கார பேசுறேங்க அப்படின்னா இல்ல நான் போலீஸ்காரமா பேசுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க போலீஸ்காரங்க என்ன மேடம் உங்க வீட்டு செல்லு இருக்கு, நீங்க எப்படி மேடம் கிடைச்சது அப்படின்னா கீழே விழுந்துருச்சுப்பா, யாரும் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க, நான் வச்சுருக்கிறப்ப எங்க மேடம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கணும். நீங்க எங்க இருக்குன்னாங்க, இதே மாதிரி பைபாஸ்ல இருக்கிற மேடம் வந்துடுற மேடம் 10 நிமிஷத்துல வந்துடுற மேடம் அப்படின்னா போயிட்ட மேடம் 10 நிமிஷத்துல விட மாட்டேட்டாங்க. இடையில எல்லாம் உள்ள டக்குன்னு அந்த பைபாஸ்ல பூந்து சொந்தத்துல பூந்து ஸ்பாட்டுக்கே போயிட்டாங்க. போயிட்டு அங்கிருந்து போன் பண்ணா மேடம் அப்புறம் கருவு வந்துட்டாங்க. மேடம் இங்கே சொல்லுங்க மேடம், இங்கிட்டு வந்தா இங்கிட்டு போறீங்க, எதுக்கு இருக்கிறீங்க மேடம் உங்களுக்கு சொல்லுங்க மேடம், எதுக்கும் போய் நீ அமரா ஆஸ்பத்திரி போய் பாருங்க அப்படின்னா மேடம் ஏதாவது சொல்லுங்க மேடம், நீ போய் பாருங்க மறுபடியும் அங்கே அமராவதி அப்புறம் அங்கே உள்ள போறதுக்குள்ளே ஒரு தெரிஞ்சது வந்தார். வெளியில வந்தார். என்னப்பா ஏப்பா அப்படி பார்த்தமா முடியாது, என்னன்னா ஏன்னா வீட்டுக்காரமா பிள்ளைய இருந்தாங்க என்னாச்சுன்னு போட்டோ எவ்வளவு வயசு என்னாச்சுன்னு கேட்டேன்னா போட்டோ வச்சுக்கிட்டு போட்டோ எடுத்துக்கலாம்.